அவர் சொல்லியதில் உண்மை இல்லை என்றால் அவர் பொறுப்பேற்க தயாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. துறையினுடைய அமைச்சர் 4 ஆண்டுகளில் என்ன பேச விடுங்க. இன்று சட்டசபை கூட்டத்தில் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி காலத்தில்தான் 19 திருக்கோயிலுக்கு 1770 கோடி ரூபாய் செலவில் தற்போது இந்த பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பிற மாநிலங்களிலிருந்து ஒரு சில கோயில்கள் தான் அடையாளப்படுத்தப்படும். திருப்பதி என்றால் ஆந்திரா என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த பெருந்திட்ட பணி முடிந்துவிட்டால் ஏற்கனவே இருக்கின்ற தமிழ்நாட்டு கோயில்களோடு சேர்த்து 19 திருக்கோயில்களும் அடையாளப்படுத்தப்படும் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பெருந்திட்ட பணிகள் எங்கள் ஆட்சியில் திட்டமிட்டார்கள் என்று சொன்னார்கள். இல்லை, உங்கள் ஆட்சியில் 14 ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸியல் நிறுவனம் திருச்செந்தூரிலே பெருந்திட்ட வரைவு பணிக்கு அனுமதி கேட்டது. 10 ஆண்டு காலம் அதை கிடப்பிலே போட்டீர்கள். அருகிலே இருக்கின்ற பவானி அம்மன் பெரியபாளையத்தம்மன் கோயில் 14 ஆண்டு காலமாக பெருந்திட்ட வரைவு பணிக்கு அனுமதி கேட்டார்கள், கிடப்பிலே போட்டீர்கள். எங்கள் ஆட்சி வந்தவுடன் இந்த 2 திட்டங்களுக்கும் அனுமதி தந்து திருச்செந்தூரிலே 440 கோடி, பெரியபாளையத்திலே 180 கோடி என்று பெருந்திட்ட பணிகள் இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதாரம் இருந்தா மறுக்கலாம், தாராளமா. சந்தேகம் இருக்குங்க, கேட்டுருங்க. ஆதாரம் தான் மறுக்கலாம். ஒரு நிமிஷம் கேட்டு. பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லுகின்ற கூற்றில் ஏதாவது தவறு இருந்தால் நான் பொறுப்பேற்க தயாராக இருக்கின்றேன். அவர் சொல்லியதில் உண்மை இல்லை என்றால் அவர் பொறுப்பேற்க தயாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. துறையினுடைய அமைச்சர் 4 ஆண்டுகளில் என்ன பேச விடுங்க. பேச விடுங்க. துணைத் தலைவர் உட்காருங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.